தற்போது அண்மை செய்தி. மதுரையில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 9வது நாளாக சத்துணவு அங்கன்வாடி ஊழியர்கள் காத்திருப்பு போராட்டம் நடத்தி வருகின்றனர். மதுரையில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ந்து 9வது நாளாக சத்துணவு அங்கன்வாடி ஊழியர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் காட்சியினை நேரலையில் பார்த்து வருகிறோம். காலமுறை ஊதியம், ஓய்வூதியம், மகப்பேறு விடுப்பு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சத்துணவு அங்கன்வாடி ஊழியர்கள் 9வது நாளாக தங்களுடைய போராட்டத்தை தொடர்ந்து வருகின்றனர். இது குறித்தான கூடுதல் விவரங்களுடன் மதுரையிலிருந்து எமது செய்தியாளர் சல்மான் நம்மோடு இணைகிறார். வணக்கம் சல்மான். சத்துணவு அங்கன்வாடி ஊழியர்களின் போராட்டம் தொடர்ந்து 9வது நாளாக நீடித்து வருகிறது. இது குறித்தான கூடுதல் விவரம். தமிழகம் முழுவதிலும் உள்ள சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஊழியர்களுக்கு காலமுறை ஊதியம், அதேபோன்று ஓய்வூதியம், மகப்பேறு விடுப்பு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சத்துணவு மற்றும் அங்கன்வாடி கூட்டமைப்பு சங்கங்களுடைய பணியாளர்கள் கூட்டமைப்பு சார்பிலாக கடந்த 9 நாட்களாக தமிழகம் முழுவதிலும் போராட்டம் நடைபெற்று வந்தாலும் கூட மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இந்த 9ஆம் நாள் காத்திருப்பு போராட்டமானது தொடர்ந்து வருகிறது. தொடர்ச்சியாக 9 நாளாக ஒரே இடத்தில் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அமர்ந்து அவர்கள் தங்களது கோரிக்கையை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தை பொறுத்த மட்டிலும் கடுமையான வெயில், அதேபோன்று காற்று உள்ளிட்டவைகள் வீசினாலும் கூட அந்த தூசியிலும் கூட தங்களது கோரிக்கைகள் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து அங்கன்வாடி மற்றும் சத்துணவு பணியாளர்கள் கோரிக்கை முழக்கங்களை எழுப்பியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ச்சியாக திமுக அரசு தங்களுக்கான அளித்த வாக்குறுதியான 313 நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கையோடு தான் அவர்கள் முழக்கங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஏற்கனவே 9 நாளாக அங்கன்வாடி மற்றும் சத்துணவு பணியாளர்கள் சத்துணவு மற்றும் அங்கன்வாடி மையங்களை மூடி அவர்கள் தொடர்ந்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் அங்கு உள்ள குழந்தைகளும் அதேபோன்று பள்ளி மாணவிகளும் கூட பாதிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் இதுவரைக்குமாக தொடர்ந்து 9 நாட்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையிலும் கூட இதுவரைக்குமாக திமுக அரசு, தமிழக அரசு தரப்பில் இதுவரைக்கும் எந்த அதிகாரிகளும் பேச்சுவார்த்தை நடத்தப்படாத நிலையில் தொடர்ந்து அவர்களுடைய போராட்டமும் நீடித்து வருகிறது. பெண்களுடைய அப்பா என கூறிக்கொள்ளும் தமிழக முதலமைச்சர் இதுபோன்று நாங்கள் பெண்களாக இருக்கிறோம், எங்களை நடுத்தெருவில் நிறுத்தி இதுபோன்று போராட்டத்தில் ஈடுபட வைத்து விட்டார் என அவர்களுடைய வேதனையை கோரிக்கை முழக்கங்களாக எழுப்பி வரக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. இந்த போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய பொதுச் செயலாளர் அவங்ககிட்ட நம்ம கேட்கலாம். தொடர்ந்து கோரிக்கையை வலியுறுத்தி போராடிக்கிட்டு இருக்கீங்க, ஆனால் இதுவரைக்கும் தமிழக அரசு செவி சாய்க்கல. அடுத்த கட்டமா என்ன பண்ணலாம்னு இருக்கீங்க? எங்களுடைய போராட்டம் என்பது தொடரும். மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் 2021 சட்டமன்ற தேர்தலில் தேர்தல் கால வாக்குறுதி எண் 313 திமுக ஆட்சிக்கு வந்தால் அங்கன்வாடி ஊழியர்களுக்கு, சத்துணவு ஊழியர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்குவேன், குறைந்தபட்ச ஓய்வூதியம் வழங்குவேன் என்ற அறிக்கைகளை அவங்க தந்தாங்க. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 9 நாளாக போராடிட்டு இருக்கோம். எங்களுக்கு 2026 சட்டமன்ற தேர்தல் வர இருக்கிற நிலையில் கூட எங்களுக்கு காலமுறை ஊதியத்தை வழங்கவில்லை. ஓய்வூதியம் சம்பந்தமா ஒரு 1400 உயர்த்ததா சொல்றாரு. அது கூட வாழ்க்கைக்கானதை ஏற்றதாக இல்லை. நாங்க கேட்கறது என்னன்னா, அரசு துறையில் இருக்கக்கூடிய 5 லட்சம் காலி பணியிடம் இருக்கு. கல்வி தகுதி வாய்ந்த 10 ஆண்டு பணி முடித்தவர்களாவது அந்த இடத்துல நிரப்பி எங்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்கணும். முதற்கட்டமாக ஒரு 19,500 ரூபா அங்கன்வாடி பணியாளருக்கும் சத்துணவு அமைப்பாளருக்கும் கொடுக்கணும். 15,700 சமையல உதவியாளர் கொடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கைகளை நாங்கள் முன் வச்சிருக்கோம். ஆனா தமிழக அரசுங்கிறது பாராமுகமாக பெண்களை வீதியிலே போராடுவதை வேடிக்கை பார்த்திருப்பது ரொம்ப எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. 2வது, எங்கள்கிட்ட பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து எங்களை ஏமாத்திட்டாங்க. அப்பான்னு சொல்றாரு. இங்க பெண் பிள்ளைகள் எல்லாரும் இங்க நாங்க உட்கார்ந்துருக்கோம். இப்படி ஒரு தகப்பன் பெண் பிள்ளைகளுக்கு துரோகம் செய்வார் நாங்க நினைக்கவே இல்லை. நிச்சயமா நமக்கு காலமுறை ஊதியம் வழங்குவார் அப்படின்றதுதான் எங்களோட நோக்கமா இருக்கு. ஆனா இன்னும் அதை வச்சுதான் போராடிட்டு இருக்கோம். இன்னைக்கு 9 நாள் நாங்க போராட்டம். எங்க போராட்ட களம் என்பது இன்னும் வீரியமாக தான் போய்கிட்டு இருக்கு. எங்களுடைய கோரிக்கை நிறைவேறும் வரை எங்களுடைய போராட்டங்கள் தொடரும். சத்துணவு மையங்கள், அங்கன்வாடி மையங்கள்ல ஏற்கனவே போதிய அந்த வசதிகள்லாம் இல்ல, அதிலே கடும் சிரமம், வாடகையோட கொடுக்க முடியல, போதிய சிலிண்டர்கள்லாம் இல்ல, அந்த மாதிரியான குறைபாடுகள்லாம் இருக்குது. அதையும் தாண்டி இது மாதிரியான அடிப்படை ஊதியமே பிரச்சனையா இருக்கிறப்போ இது வரைக்குமாக ஏன் அரசு நீங்க உங்கள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தலன்னு எதனால அப்படின்னு நினைக்கிறீங்க? நிதி இல்லைன்னு சொல்றாங்க. நிதி இல்லாமலாம் இல்ல. இன்னைக்கு அரசு துறையில் இருக்கக்கூடிய 5 லட்சம் காலி பணியிடங்களுக்கும் ஆட்கள் இருப்பதாகத்தான் பணியில் இருக்கிறதுக்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்படுது. திரும்ப கஜானாக்கு தான் போகுது.
நாங்க எங்களை புதுசா போடுறதுனால நிதிச்சுமை இந்த அரசுக்கு ஏற்படாது. ஏற்கனவே காலி பணியிட இருக்கிறதுல எங்களை நிரப்ப சொல்றோம். இது நிதி இல்லை என்று சொல்வது எங்களுக்கு நீதி இல்லை என்றுதான் எங்களுக்கு தெரியுது. அப்படிதான் எங்களுக்கு தெரியுது. நாங்க பல முறை போய் பேச்சுவார்த்தைக்கு போயிருக்கோம். இப்ப கூட ஒரு 4 கட்ட பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டுருந்தாங்க. நாங்க சத்துணவு ஊழியர் சங்கத்தின் சார்பிலும், அங்கன்வாடி ஊழியர் சங்கத்தின் சார்பிலும், ஓய்வூதிய சங்கத்தின் சார்பிலும் போயிருந்தோம். ஆனா அவங்க சொல்றது என்னன்னா, காலமுறை ஊதியம் எங்களுக்கு கொடுக்கறதுக்கு நிதி இல்ல அப்படின்றாங்க. இன்னைக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு 30,000 ரூபாய் கொடுக்கறாங்க. உலாமகளுக்கு இன்னைக்கு 5,000 ரூபாய் பென்ஷன் கொடுக்கறாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய மோப்பனாய் கூட இன்னைக்கு ஓய்வூதியன்றது உயர்ந்துருச்சு. ஆனா இந்த திட்டத்தில் பணிபுரிஞ்சு 40 ஆண்டுகள் பணிபுரிஞ்ச ஊழியர்களுக்கு 3,400 ரூபாய், சிறை கைதிகளுக்கு கூட ஒரு நாளைக்கு 147 ரூபாய் உணவுக்காக ஒதுக்கீடு செய்யப்படுது. ஆனா எங்களுக்கு கொடுத்திருக்க ஓய்வூதியத்தை பாத்தீங்கன்னா 110 ரூபாய் கூட வரல. நாங்க கேட்கறது என்னன்னா, எங்களுக்கும் குடும்பம் இருக்கு, என்னுடைய குழந்தைகளுக்கு நான் ஒரு உணவு கொடுக்கணும், 3 வேளை, ஒரு தரமான கல்வி கொடுக்கணும். கல்வியும் மருத்துவம் வியாபாரமாக இருக்கக்கூடிய இந்த சூழல்ல எங்களுடைய குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு தான் நாங்க இந்த வேலைக்கு வந்திருக்கோம். குறிப்பா பார்க்க போனீங்கன்னா இதுல இருக்க 90% பேர் கணவனால் கைவிடப்பட்டவர்கள் விதவைகள் தான் இருக்காங்க. இதுல இருக்கவங்களே அப்படிதான் இருக்காங்க. ஏன் ஒரு பெண்களுக்கு இப்ப முன்னுரிமை கொடுக்கிறேன், மகளிர் உரிமத்தை கொடுக்கிறேன், இலவச பஸ் வரைஞ்சாரு. ஆனா இந்த திட்டத்தில் வேலை பார்க்கிற எங்களை எல்லாம் பெண்களா தெரியலையா? மாண்புமிகு தமிழக முதல்வருக்கு எத்தனை போராட்டங்கள், என்னென்ன போராட்டங்கள். நாங்க 3 நாள் மறியல், 2 நாள் காத்திரு போராட்டம், இப்ப தொடர்ச்சியா நாங்க தர்ணா போராட்டத்தில் இருக்கோம். எங்களுக்கு அறிவிப்பு வரும் வரை எங்களுடைய போராட்டம் என்பது ஓயாது, தொடர்ந்து கொண்டே இருக்கும். நிச்சயமாக தமிழக அரசை பொறுத்த மட்டிலும் பெண்களுக்கான பாதுகாப்பான ஒரு அரசு என விளம்பரம் தேடிக்கொண்டாலும் கூட உண்மையில் கள நிலவரம் என்பது ஒவ்வொரு பெண்களுக்காக கணவரை இழந்தோர் உள்ளிட்டோர் தான் இதுபோன்ற இந்த அங்கன்வாடி சத்துணவு பணியாளர்களாக பணிபுரிந்து வரக்கூடிய நிலையில் அவர்களுக்கான அந்த கோரிக்கை நிறைவேற்றப்படாமல் பெண்கள் இதுபோன்று ஒவ்வொரு நடுத்தெருவிலும் நின்று போராடக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் கேட்பது அவர்களுக்கு நியாயமாக திமுக அரசு வழங்கிய தேர்தல் வாக்குறுதியை தான் அவர்கள் கேட்கிறார்கள். புதியதாக கூடுதலாக எந்த ஒரு கோரிக்கையும் முன்வைக்கவில்லை. இப்படியாக இருக்கும்போது திமுக அரசு உடனடியாக இவர்களை பேச்சுவார்த்தைக்கு அழைத்து அவர்களுடைய கோரிக்கை குறித்தான பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் தொடர்ந்து தங்களது போராட்டம் நடைபெறும் என அங்கன்வாடி மற்றும் சத்துணவு கூட்டமைப்பு தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து அவர்களுடைய போராட்டமும் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்று வருகிறது. ஸ்ரீதர், சத்துணவு அங்கன்வாடி ஊழியர்களின் போராட்டம் குறித்து களத்திலிருந்து நேரடி தகவல்கள் வழங்கியமைக்கு நன்றி சல்மான்.